கலகே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீபதியான பகவான் மாதுரி சகி சமேத பிரேமிக்க வரத டாக்கூர்ஜி அவருடைய கிருபையினால் இன்னைக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணோம் பெருமாளுக்கும் நம்ம தேவிக்கும். அதுக்கப்புறம் இன்று இன்னொரு 45 நிமிஷத்தில் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையும் பண்ண போகிறோம் இந்த நாமத்வாரம். பொதுவாக மனதை அடக்கிறதுங்கிறது நம்ம கையில் இல்லைன்னு சொன்னோம். ஏன்னா கட்டளைக்கு மனசு அடிப்பணியவே பணியாது. ஆனால் உண்மையாக வாழ்க்கையில் நமக்கு ஆனந்தம் எப்போனா மனசை அடங்கினா தான். நீங்களே யோசிச்சு பார்த்தீங்களா? நமக்கு எப்போ சந்தோஷம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம், ரிஷிகள்லாம் சொல்கிற விஷயம். எப்போ நான் ரொம்ப சுகமாக இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எப்போன்னு சொல்லட்டா, ஏதான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம். அந்த ஆசை பூர்த்தி ஆகும்போது சந்தோஷம் அப்படின்றோம். அப்போது ஆசை பூர்த்தி ஆகும்போது மனசு சந்தோஷம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீர்கள்னா, இந்த ஆசை பூர்த்தி ஆகிற வரைக்கும் மனசு படன்னு அடிச்சிருந்ததா, பூர்த்தி ஆன அப்புறம் ஒரு 2-3 வினாடிக்கு அடிக்கிறது நினைத்து பிசாமல் இருக்குது மனசு. அதுக்கு தான் நம்ம சந்தோஷம்னு பேர் வச்சுருக்கோம். உடனே நம்ம என்ன ஒரு முடிக்கு வரோம்னா, ஒன்றா இந்த ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணால் சந்தோஷம் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் இந்த மனசு ஏன் படபடக்க வைக்கணும்? முதல்ல அது படபடக்காமல் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாமே. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கலப்பி விட்டு அதை ஆசைப்பட்டு அதுக்காக படாதனப்பட்டு அதுக்காக நம்மளுடைய ஒரு உடல்நிலையெல்லாம் கெடுத்துட்டு கடைசியில் ஒரு சுகத்தை அனுபவிக்கும் போது சந்தோஷம்னு அதுவும் நிலை கிடையாது. அடுத்ததுக்கு தயாராக இருக்குது, அடுத்த ஆசைக்கு இல்லையா? ஒரு பட்டணத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் அடுத்த ஸ்டேட் போகணும், பாம்பே போகணும், லண்டன் போகணும், அமெரிக்கா போகணும், இப்படி தானே போயின்னு இருக்கு. இப்போ அதோட நிறுத்தலை, நான் சந்திரமண்டலம் போகணும், மார்ஸுக்கு போகணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாரும். ஆசைக்கு அளவில்லைன்னு காட்டுறதோனோ. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒருத்தர் என்ன சொன்னார், நாங்கள் ஒரு புது மருந்தை டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஊசி போடுவோம், உனக்கு ஊசி போட்டால் உனக்கு கண்ணாமினான்னு தாகம் எடுக்கும், உனக்கு ஃப்ரீயாக நீ குடிக்கிறதுக்கான வகையான கூல்ட்ரிங்க்ஸ் உனக்கு தரேன்ட்டா. ஒன்றும் சொன்னால் சந்தோஷம்தான், எவ்வளோ நாளும் தருவேன். ஊசியை போட்டால் தாகம் ஏதோ புதிய மருந்தா. உடனே தண்ணியை குடியா, சோடாவை குடியா, ஆரஞ்சை குடியா, கிரேப்ஸை குடியா, குடிச்சான் தாகமே தீரல, குடிச்சுட்டே இருக்கான். ஒரு 2 நாள் 3 நாள் ஓடித்தபடி 4வது நாள் யோசிச்சா, நிம்மதியாக இருந்தேன்னா ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு தாகத்தை வர வச்சு அதுக்கு தண்ணியை கொடுக்குறான், கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்குறான். அப்பா எனக்கு உன் கூல்ட்ரிங்க்ஸும் வேண்டாம் தாகவும் வேண்டாம்னு சொல்கிறவன் தானே புத்திசாலி. அந்த மாதிரி மனசு என்ன பண்ணுறது, முதல்ல கிளம்புறது ஆசைன்னு. ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டோன்னா ஒரு 2 செகண்டு 3 செகண்டுக்கு சந்தோஷம், அடுத்த ஆசை. புத்திசாலி என்ன பண்ணுவான், இது ஒரு பக்கம் ஓடட்டும், யாரும் அதை விட்டு ஓட சொல்ல, இந்த மனசையே அடக்கிட்டோன்னா நிம்மதியாக இருக்கலாம் போல இருக்கே. எது தாகத்தை வர வச்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சுட்டு என்ன வாழ்க்கை இதுன்னு நினைக்கும் பொழுது என்ன புரிஞ்சுப்போம்னா, நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியம் எதில் நோக்கி போகிறதுனா மனசை கொஞ்சம் நேரம் கப்பிச்சு பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன் படிக்கிறோம், ஏன் வேலைக்கு போகிறோம், ஏன் சம்பாதிக்கிறோம், ஏன் வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம், அப்படிலாம் பார்த்தோன்னா கடைசியாக கொஞ்ச நேரம் மனசு ஏதோ ஒரு ஆசையை பூர்த்தி பண்ணால் கப்பு சுப்புன்னு ஆகும்பொழுது சந்தோஷம்னு பேர் வைக்கிறோம். அதுக்கு ஒரு புத்திசாலி என்ன நினைப்பான், நான் ஏன் மனசை கலப்பி விட்டு அதை அடக்கணும், முதலே அடக்க முடியுமா பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கறது தான். அப்போ தான் நம்ம உண்மையாக நம்ம மதத்தையோ தெய்வீகத்தையோ ஆன்மீகத்தையோ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனாலும் மனசை என் கட்டளையினால் அடக்க முடியாது, ஆனாலும் மனசு அடங்கினாத்தான் எனக்கு சந்தோஷம், ரெண்டும் தெரியறதா? அப்போது இதில் தான் டவுட் இருக்கா உங்களுக்கு, இல்லையோனோ? அப்போது ஒரு கேள்வி வருது, மனசு அடங்காத நிலையில் ஒரு வழியை காட்டுங்கள் அப்படின்னு தானே கேள்வி வருது. என்னால் அடக்க முடியல, ஆனாலும் ஏதோ ஒரு உபாயத்தினால அடக்கி ஆகணும், அதுக்கு ஒரு வழியை காட்டுங்கள். உடனே அவர் என்ன சொல்லக்கூடாது, மனசு அடக்கிற வழி தானே, மனசு அடக்கு. என்னையாது இது, என்ன ஒரு வார்க்கமாக? அடக்க முடியலன்னு தானே உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். நீ சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணு, மூச்சை கண்ட்ரோல் பண்ணு, மனசை அடக்கப்பாரு, அதான் முடியலையே. அதுக்கு என்ன வழி சொல்லு. என் புலன்களை என்னால் அடக்க முடியல சார். சத்சங்கத்தில் இருக்கும்பொழுது என் நாக்கு அடக்கணும்னு பார்க்குறேன், என் சாப்பாடு அடக்கணும்னு பார்க்குறேன், வெளில போய் அந்த ஸ்மெல்லு வந்தாலே கப்புன்னு வாயில தான் போட்டுக்கிறேன், அப்புறம் தான் அடுத்த எண்ணமே வருது. எனக்கு என்ன வழி? இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டார். இந்த கேள்வியை கேட்டவர் யாரை பார்த்து கேட்டிருக்கணும்? இதன்னா ஒரு ஆழ்வாரை பார்த்து கேட்டுவிட்டார் போல இருக்கு. எந்த ஆழ்வார்னா நீ சொன்னேன் இல்லையா, ரங்கநாதரை பார்த்தே பாடின ஒரு ஆழ்வார். அவர்கிட்ட என்ன வந்தது கேள்வின்னா,
என் புலன்களை என்னால் கட்டுப்படுத்த முடியல, என் கண்ணை என்னால் கட்டுப்படுத்த முடியல, என் நாக்கை முக்கியமாக கட்டுப்படுத்தவே முடியல. அப்படி இருக்கக்கூடிய எனக்கு எந்த மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாமல், மனசில் கவலை இல்லாமல் சௌக்கியமாக நான் வாழறதுக்கு வழியை காட்டு. உடனே ஆரம்பிக்கிறார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து. அவர் சொல்றார், காவலில் புலனை வைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? புலன்கள் எல்லாம் காவல்ல வச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புலனுக்கும் காவல்காரனா இருந்து, டாய் காவல்காரன் என்ன பண்ணுவார்? நல்ல உள்ள அப்படின்னு கட்டுப்பாடு பண்றது தானே காவல்காரரோட வேலை. எல்லா புலன்களையும் காவலில் புலனை வைத்து, புலன்களை காவலில் வை, சிறை தண்டனை கொடு புலன்களுக்கு, வெளில போகக்கூடாது. இதுதான் சார் என்னால் பண்ண முடியலன்னு சொல்றேன், நானும் அதைத்தான்ப்பா சொல்றேன்னு ஆழ்வார் சொல்றார். நான் சொன்னதை சரியா கேட்டுக்கோ. காவல் இல் புலனை வைத்து. தமிழ்ல ஒரு அழகு, காவல் இல்லைன்னா காவலில் இல்லாதன்னு அர்த்தம். காவல்ல இல்லாத அடக்க முடியாத புலன்களை வைத்து கொண்டே, எங்க வைத்து? அது ஆசைப்படுற விஷயத்துல வச்சுண்டே கலிதன்னை கடக்க பாய்ந்து. கலி அப்படின்னாலே மனசுல இருக்கக்கூடிய கல்மஷங்கள், அனாவசியமான மனசுல வரக்கூடிய சிந்தனைகள், மன இரக்கம், அதெல்லாமே கலிதான். கலவு கல்மஷ சித்தானாம். நம்ம சித்தம் இருக்கு இல்லையா, மனசு, அது ஒரே கல்மசமா இருக்க, நிம்மதியாவே இருக்க மாட்டேங்கிறது. அதுக்கு தான் கலின்னு பேரு. அப்போ அவர் தைரியமா சொல்றார், நீ எல்லாம் புலன்லாம் அடக்கணும்லாம் வேண்டாம், அடங்காத புலனை அது எதுக்கெல்லாம் ஆசைப்படுறதோ அந்த பக்கத்தே ஓட்டின்டே உன் மனசை அடக்கிறதுக்கான வழியை காட்டுறேன்னா எல்லாருக்கும் அப்படியா என்ன வழி அப்படின்னு. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோன் நமந்தமர் தலைகள் மீதே மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமா நகருளானே. முதல் பாட்டு திருமாலைன்னு பேருதுக்கு. இது எங்கேருந்து எடுத்தாருன்னா விஷ்ணு தர்மம்னு ஒரு சாஸ்திரத்திலேருந்து எடுத்திருக்காரு. பொதுவாக வேதம் என்ன சொல்றதோ அதுதான் ஆழ்வார்கள் சொல்வார்கள், ஆழ்வார்கள் என்ன சொல்வார்களோ அதுதான் ஆச்சாரியர்கள் சொல்வார்கள், ஆச்சாரியர்கள் என்ன சொல்வாரோ அப்படிதான் நம்ம குருவும் சொல்லுவார். இது எல்லாமே ஒரே பாஷை. தோணினபடி ஒருத்தர் சொன்னார்னா அவர் சொன்னதை கேட்கவே கூடாது. ஒருத்தர் ஏதோ புதுசாக ஒன்று சொல்கிறார், அப்படி சொல்லும்பொழுது சார் இது எந்த சாஸ்திரத்தில் இருக்குது, இது நானாக சொல்கிறது, வேண்டவே வேண்டாம், எனக்கு எதுக்கு அதெல்லாம், நீங்கள் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன், இதை வச்சு நீ என் வாழ்க்கையை பணையம் வைக்க முடியுமான்னு. எல்லாம் ஆன்மீகம்னாலே சாஸ்திர சம்மதமாக இல்லைன்னா அவசியம் அந்த பக்கமே போகக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ஆபத்து. பணம்னா கூட சம்பாதிச்சு விடலாம், ஆனால் நேரம் போச்சு வாழ்க்கை போச்சுன்னா எப்படி சம்பாதிக்கிறது? அதனால இங்கே ஆழ்வார் விஷ்ணு தர்மம்னு அது ஒரு சாஸ்திரம், அது நம்மளுடைய ஹரிவம்சம்னு இருக்கக்கூடிய ஒரு கிளபாகத்துடைய ஒரு போர்ஷன், அது அதில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழில் பாடியிருக்கார். என்ன சொல்கிறார்? அடங்காத புலன்களை வைத்து கொண்டே நீ மனதை அடக்க முடியும். எப்படின்னா பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிரு. நாமம் நம்ம சொல்கிற மாதிரி மற்ற ஒரு வார்த்தைகள் மாதிரி இல்லை. நாமத்துக்கு ஒரு சக்தி உண்டு. நாமம் வேறு இல்லை, அந்த நாமத்தை குறிக்கக்கூடிய பகவான் வேற கிடையாது. அதனால இந்த மனசை அடக்கணும்னா நாமத்தினால்தான் மனசை அடக்க முடியும். அதனால புலன்கள் போகிறது போட்டும், நான் ஏன் இப்படி இருக்கேன், இந்த சிந்தனைலாம் பண்ணாதீர்கள். மாறணும்னு முடிவு பண்ணிட்டேலா, நம்ம மனசை அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, கோவத்தை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அனாவசியமாக வரக்கூடிய வருத்தங்கள்லாம் மூட்டை கட்டி தூக்கி எறியணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம், கண்ணனால் முடிஞ்சதை அவன் பண்ணட்டும். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவன் வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம வேலையை விட்டுடுவோம் அதை இல்லையா. ஏன்னா எதெல்லாம் நம்மளுடைய ஒரு கண்ட்ரோல் இல்லையோ அதை பற்றி தான் சிந்தனை பண்ணின்னு உட்காந்துட்டு இருப்போம். மனசு அடங்கலையா, அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, விடுங்க. புலன் அடங்கலையா, அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, விடுங்க. நாக்கில் வரக்கூடிய வாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கா, அதையும் விட மாட்டேன்றோம் நம்ம, அதெல்லாம் பிடிச்சிக்கணும் நம்ம இல்லையா. அதனால அவர் சொல்கிறார், இது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் நடந்தது. இதுவும் குருநாதர் அழகாக சொல்லி கொடுத்தார். ஒரு முறை எல்லாரும் முதல் முறையாக பெரிய அளவில் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். குருநாதரும் வரேன்ட்டார். ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், இதெல்லாம் நான் சொல்லி 20-30 வருஷம். இப்போ அவர் சும்மா வந்தாலே 1000 பேர் கூட்டிடுவார்கள். உடனே நம்ம சத்சங்கத்தை சேர்ந்து இருக்கார் சேவகர், இதான் எல்லாத்தையும் போய் வீடு வீடாக நோட்டீஸ்லாம் கொடுத்து பண்ணி கோவில்லாம் போஸ்டர் போட்டு எல்லாம் பண்ணார். நம்ம சுவாமிஜி வந்து 2 நாள் முன்னாடி கிளம்ப போகிறார். அவர் வந்து நிற்கிறார். நின்ன உடனே முகத்தில் ஒரே கவலை, முகத்தில் ஒரே பதட்டம். யாருக்கு? சேவகருக்கு. உடனே சுவாமிஜி கேட்டார், ஏன்பா குழந்தை, ஏன் வாடி இருக்கும் முகம், என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இல்லை 2 நாளில் கூட்டு பிரார்த்தனை நடக்க போகிறது. ஆமாம், நான் தானே பண்ண போகிறேன். ஆமாம்.
அது கூட்டம் வரணுமே குருஜி அப்படின்னார். அவர் சொன்னார், போஸ்டர்லாம் கரெக்டாக அடிச்சியா அப்படின்னு கேட்டார். அடித்தேன் குருஜி. வீடு வீடாக போய் கொடுத்தியா? கொடுத்தேன் குருஜி. கோவிலெல்லாம் அந்த ஒரு போஸ்டர் ஒட்டினியா அப்படின்னார். ஒட்டினேன் குருஜி. நான் ஒன்று சொல்கிறேன் வா. கிட்ட 2 கையும் அவர் தோளில் வச்சு, போஸ்டர் ஒட்டுறது நம்ம வேலை, கூட்டத்தை கூட்டுறது கிருஷ்ணனுடைய வேலை, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவன் வேலையை அவன் பார்க்கட்டும்ட்டார். இதை விட சுலபமாக கர்மயோகத்தை நான் கேட்டதே கிடையாது எங்கேயுமே. நம்ம என்ன பண்ணுறோம், மனசை அடக்கிறதுங்கிறது நம்ம வேலை இல்லைன்னு நம்ம அனுபவமே சொல்கிறது. அதை பற்றி சிந்தனையை விடுங்கள். நாக்கில் நாமத்தை போடக்கூடியது நம்ம வேலை, அது நம்மளால் முடியும் இல்லையா? நாக்கில் நாமத்தை போட்டோம்னா மனதை அடக்க வேண்டியதுங்கிறது இறைவனுடைய குருவுடைய கிருபையுடைய வேலை. நம்ம வேலையை பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். பகவான் அவன் வேலையை பண்ணட்டும். அவன் வேலையில் நம்ம தலையிட வேண்டாம், நம்ம வேலையை நம்ம மறக்க வேண்டாம். அதனால ரொம்ப அழகாக ஆழ்வார் இங்கே காட்டுறார். நம்ம தொண்டரடிப்பொடி ஆழ்வார், காவலில் புலனை வைத்து, காவல்லையே இல்லாத புலனை வச்சுட்டே நீ நாமத்தை சொன்னேன்னா இந்த நாமம் புலன்களை காவலில் வச்சுடும்ன்றார். நீ வைக்க முடியாது, பகவானுடைய நாமம் வைக்க முடியும்னு சொல்கிறார். அதனால தான் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை நம்ம விடாமல் பண்ணின்னு வந்தோன்னா அந்த மனதை அடங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் கிருஷ்ணன் பார்த்துக்கிறான், குரு கிருபா பார்த்துக்கும். அதனால் அவர் சொல்கிறார், ரங்கநாதரை பார்த்து நின் நாமம் கற்ற அப்படின்றார். உன்னுடைய பேரை நான் பாடினேன்ப்பா. அந்த ஆவலிப்பு இப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? முன்னாடிலாம் யமன்னாலே நடுங்குவேன், இப்போ நான் வந்தால் யமன் நடுங்கிறாருன்றார். ஏன்னா இப்போ நாமம் வந்துடுது என்கிட்ட. இந்த ஊத்துக்காடு வெங்கடகவி ஒருபடி மேலே போயிட்டார். இங்கே தானே இருக்குது ஊத்துக்காடு. அவர் சொல்கிறார், நீ பொதுவாக பஜனை பண்ணிகிட்டே இருந்தால் யமன் உன் பக்கமே வரமாட்டான். சப்போஸ் அட்ரஸ் தவறி உன் பக்கம் வந்துட்டாலும் அவன் கையில் ஒரு ஜால்ராவை போட்டு சேர்ந்து பாடுறா அப்படின்னு சொன்னால் பாடுவாராம் யமன், பாகவதர் யமன். அதனால அவர் சொல்கிறார், யமன் தமிழ் தலைகள் மீதே. யாரானு தோத்து போயிட்டான்னா எல்லாரும் கூத்தாடுவாளாம். இது ஜெயிக்கிற கட்சி தோக்கிற கட்சி முன்னாடி கூத்தாடுமா அந்த காலத்து போரில். அந்த மாதிரி இவ்வளவு நாள் யமன்னா நேற்று வரைக்கும் பயந்துருந்தேன். இன்னைக்கு யமனுடைய படர்கள் வந்தால் அவன் தலை மேலே ஏறி ஆடுவேன் போமே. ஏன்னா நேற்று வரைக்கும் எனக்கு ஹரே ராமா கிடையாது, இன்னிலேருந்து என்கிட்ட ஹரே ராமா இருக்கு, எனக்கு என்ன பயம்ன்றார். ஏன் பயப்பட மாட்டேன்னா, பொதுவாக ஒருத்தர் நான் ஏதோ தனியாக இருக்கேன், எனக்கு யார் ஆதரவு அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் பயம் இருக்கும். சப்போஸ் ஒருத்தர் வந்து சொல்கிற, இந்த தேசத்துடைய ராஜா உனக்கு வேண்டப்பட்டவர்ப்பா, உன்னை ரொம்ப விசாரிச்சாருன்னா எவ்வளோ தைரியம் வரும் நமக்கு. ராஜாவை பார்க்கவே இல்லை, ராஜா விசாரிச்சார், அவர் நினைக்கிறார் நீ ரொம்ப வேண்டப்பட்டவன் நினைக்கிற. அதுக்கு தான் ராஜகுல சம்பந்தம்னு பேரான். இதெல்லாம் வைஷ்ணவ பரிபாசை. அப்போ ராஜா என்னை பற்றி விசாரிச்சாரா அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்து வீட்டுக்காரன், ஏதாவது சாப்பிட்றீங்களா, வாங்கலை வீட்டுக்குமா, நேற்று வரைக்கும் திரும்பி பார்க்காதவன். ஏன்னா ராஜா சம்பந்தம்ப்பா, எதுக்கும் வச்சுப்போம் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஹரே ராமா சொல்கிறதுனா என்னன்னா, எனக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பை உண்டு பண்ணுறதுனால அந்த சம்பந்தத்தினால எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடுது. இனிமேல் கஷ்டம்லாம் வந்தால் பிரச்சனை இல்லை, யமன் வந்தால் கூட நான் ஏன் பயப்படுறேன், யமனுக்கு யமனா நான் இருக்க போகிறேன் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்துடுதுன்னு ஆழ்வார் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறார்? ஆவலிப்பு உடைமை கண்டாய் அப்படின்னு கண்ட பாத்தியா அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறார்? ரங்கநாதரை பார்த்து சொல்கிறார், பெரிய பெருமாளை பார்த்து. பெரிய பெருமாள் பார்த்தார், நேத்தி வரைக்கும் ஓரமாக அழுதுந்தீர், இன்னைக்கு என்கிட்டயே இப்படி ஒரு பெரிய பகட்டா பேசுறீரே, எப்படின்னா உன் பேர் இருக்கேன் என்கிட்ட, உன் முகத்தை பாரும், என் முகத்தை பாரும். நீர் என்ன பண்ணீர்? அம்மாவுக்கு தெரியாமல் மண் எடுத்து வாயில் போட்டுண்டு இந்த பல்ராமன் நான் க்ளீனாக போட்டு கொடுத்து உடனே அம்மாவை தரடா வாயன்னா ஓன்னு அழுது மையெல்லாம் கண்ணில் தீண்ட, வாயில் கொஞ்சோண்டு இங்கே ஒரு மண் அப்படி வாயை திறந்து காமிச்சீர்கள். அப்படிப்பட்ட வாய் உங்கள் வாய். ஆனால் என் வாயில் உன் நாமம் மணக்கிறதே, என் வாய் உன் வாயை விட ஒன்று நல்லாவே இருக்குன்றார். பகவான் பார்த்தா, என்னடா அது இவனுக்கு இவ்வளோ தைரியம் எப்படி வந்ததுன்னா, அழகாக இங்கே பெரியவாச்சான் பிள்ளை நம்ம சேங்கனூரில் அவதரித்தார் இல்லையா, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட குல கூடஸ்தர். அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், இது எப்படின்னா இரா மடம் ஊட்டுவார் போலே. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப அழகான ஒரு பழமொழிகளும் சொற்றொடர்களும் இருந்தது, அதெல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு. இப்போ வர பாஷையெல்லாம் கேட்க முடியல காதால். அதாவது இராமரம் ஊட்டுவார் போலே அப்படின்னு ஒரு சப்தம் வழக்கில் இருந்தது 1000 வருஷம் முன்னாடி. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதை பாருங்கள், 2 வார்த்தையில். இதுதான் நம்மளுடைய ஒரு பழமையான மொழி இருந்தால் ஒரு 2 வார்த்தையில் பெரிய விஷயத்தை அடக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். ஏன்னா அது பழமை ஆக ஆக தொன்மை வர வர
இராமடம் ஊட்டுவார் போலங்கிறதுக்கு அர்த்தத்தை சொன்னார் குருநாதர். என்னன்னா, ஒரு வீட்டில் அம்மா அப்பா ஒரே பையன், அடங்கா பிடாரி. அந்த பையன் சொன்னால் கேட்க மாட்டான், வேலைக்கு போகலை, தருதலையாக இருக்கான். கரெக்டாக சாப்பிட வந்துடுவோம், பசி இருக்கணும், என்ன பண்ணுறது, அம்மா நல்லா சமைப்பா, சாப்பிட வந்துடுவான். அந்த அப்பா சொல்லி சொல்லி பார்த்து கொஞ்சம் கடுப்பாகி ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டார். அவன் வந்தால் பேச்சு வச்செல்லாம் கிடையாது, அம்மா தான் பாவம் உட்காந்து, தம்பி வா உட்காரு சாப்பிடுன்னு. அவங்க நல்ல வசதியாக வாழற குடும்பம். அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு மடம், இவங்க கட்டி விட்ட மடம். இது நமக்கு அன்னச்சத்திரம் மாதிரி, அங்கே ஒரு அன்னச்சத்திரம். இவங்க கொடுக்குற காசில் தான் அந்த அன்னச்சத்திரம் ஓடுறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு அம்மா அப்பா, அந்த பையன் சாப்பிட வரான். அப்பா உள்ள ரூமில் உட்காந்துட்டு இருக்கார், சாமல் ஏதோ பார்த்துட்டு இருக்கார். இந்த பையன் வரலாம் தெரியும் அவருக்கு, அம்மா சாப்பாடு போடுறதுன்னு தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கார். அவருக்கும் பையன் மேலே அன்பு உண்டு, ஆனாலும் வெளில காட்ட மாட்டார். இந்த அம்மா சாப்பாடு போடும்போது, தம்பி வாழ்க்கை எப்படி வீணடிக்கிறியப்பா, ஏதானு ஒரு வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த அம்மா, சாப்பிடும்போது தான் இதெல்லாம் உனக்கு தோணுமா, ஏன் நான் உருப்படியாக சாப்பிட்டா உனக்கு பிடிக்காதா அப்படின்றான். சாப்பிட தானடா அம்பி, வீட்டுக்கே வர நீ, அப்போ தானடா நான் பேச முடியும். நீ சாப்பாடு போடுறதுனால என்ன வேணாலும் பேசலாமா, நீ போட்டால் தான் சோறா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் போ, பசி பிள்ளைக்கு, ஆனாலும் ஒரு வீம்பு. அப்படி தள்ளி விட்றான். நேராக போய் ஆப்போசிட் திண்ணையில் போய் உட்காந்துடுறான். இந்த அப்பா பார்த்துட்டு சும்மா இருக்கார். இந்த அம்மாவால் சும்மா இருக்க முடியல. இந்த பிள்ளை ஏதாவது சாப்பிட்டாவது தூங்கட்டுமேன்னு அவன் புலமிண்டே அப்படி துண்டை உதறினா, அப்படி விரிச்சான், அப்படியே படுத்துட்டான் பசியோட இந்த மடத்து வாசலில். இந்த அம்மா என்ன பண்ணா, கொல்லப்புறமா போய் அந்த ஸ்ட்ரீட்டை தாண்டி, அந்த காலத்தில் கொல்லப்புறம் இருக்கு இல்லையா, அந்த கொல்லப்புறமா வந்து அந்த மடத்து மேனேஜர் இவ போடுற 10 ரூபாயில் வாழக்கூடியவனை பார்த்து, தம்பி கோபமாக படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு இந்த உப்புமாவை கொடு, நான் கொடுத்தேன்னு சொல்லாத. உடனே அந்த மேனேஜர் வந்து, தம்பி சாப்பிட்றீங்களா, எல்லாம் ஒன்று, அட சாப்பிடுங்க, நம்ம மடத்து சாப்பாடு தான் அப்படின்னா. அவன் சாப்பிட்டுண்டே இப்போ திமிரா அம்மாவை பார்க்குறானோ, நீ போட்டானா சோறான்னு. உன்னை அம்மா என்ன சொல்லணும், டே பாவி நான் போட்டது தாண்ட சொல்ல மாட்டான், எப்படியோ சாப்பிட்டா சரின்றான். அந்த மாதிரி பெரிய பெருமாள் வேறையா, அவர் நாமம் வேறையா. இந்த ஆழ்வார் நேத்தி வரைக்கும் உன் நாமம் கிடையாது, இன்னைக்கு உன் நாமம் கிடைச்சிது, அதனால பாரு என்னுடைய ஆவலிப்பேன்னு பெருமாள்கிட்டயே காட்டும் பொழுது இங்கே எழுதுறார், ராமடம் ஊட்டுவார் போலே. அப்படி எவ்வளோ அழகான விஷயம் பாரு. அப்படி நம்ம நாமம் போரும், எனக்கு கண்ணனோட ரூபம் கூட வேண்டாம் அப்படிலாம் சொன்னால் கூட கண்ணன் சிரிச்சுப்பானா, நான் வேற நாமம் வேறையாடா, நான் கொடுத்தது தாண்டா இது, ஆனால் நீ இதை பிடிச்சின்னு சந்தோஷப்படுறியா, அது போகிற எனக்குன்னு நினைப்பாராம். அப்படிப்பட்ட அந்த நாமம் நமக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், ஆவலிப்பை கொடுக்கும். அந்த நாமம் வந்துடுத்தோ அப்படின்னாலே நம்மளை பார்த்தா நமக்கே பிடிக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கையை ஒரு பிரயோஜனப்படுத்தினோம் அப்படின்ற மன திருப்தி ஏற்படுத்தும். அதைத்தான் இங்கே காட்டுறார். மனசை அடக்க முடியலேன்னு கவலைப்படாதீர்கள், மனசில் நிறைய இறுக்கம்லாம் இருக்கேன்னு கவலைப்படாதீர்கள், மனசில் நிறைய கவலைகள் இருக்கேன்னு கவலைப்படாதீர்கள், மனசில் நிறைய வருத்தங்கள் இருக்கே, கோபம் இருக்கே, ஒருத்தரை பார்த்தா பொறாமையாக இருக்கே, இதெல்லாம் இருக்கும் மனசுன்னா. இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு இவ்வளோ நாள், இனிமேல் அதை பற்றியான சிந்தனையை விடுங்கள். பகவானை பார்த்து, என்னை திருத்துறது உன் பொறுப்பு, என் மனசை அடக்கிறது உன் பொறுப்பு, நான் சும்மா சோம்பியாலாம் இருக்க மாட்டேன், என் நாக்குனால முடிஞ்ச வரைக்கும் உன் நாமத்தை சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் என் ஹிருதயத்தினால பிரார்த்தனை பண்ணுறேன், என்னை திருத்த வேண்டியது உன் பொறுப்பு, என்னை அமைதியாக்க வேண்டியது உன் பொறுப்பு, என்னை சந்தோஷமாக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு பண்ணுறது தான் உண்மையான பிரார்த்தனை. அந்த மனசில் அமைதியும் சந்தோஷம் வந்தால் எந்த சவாலாக இருந்தாலும் தானாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும். தனித்தனியாக பிரார்த்தனையே பண்ண வேண்டாம். மனம் நல்ல ஸ்திரமாக இருந்ததுன்னா என்ன வந்தால் என்ன பார்த்துக்க முடியாதானே, அந்த ஒரு தைரியம் வந்துடும். அதனால இதுதான் அடிப்படையான ஒரு பிரார்த்தனை. நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும், மனசை வலுப்படுத்து அப்படின்ற ஒரு பிரார்த்தனை, மனசை அமைதிப்படுத்து, மனசு சந்தோஷமாக வை கிருஷ்ணா அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை இல்லையா. அதை நம்ம எப்படி பண்ணணும்னா, நாமும் சொல்லிகிட்டே இருந்தால் பகவான் தானாக அதை பண்ணுவான். நம்ம பிரார்த்தனையும் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் சீக்கிரத்தில் அதை நடத்தி கொடுத்துருவோம். பிரார்த்தனையை தெளிவான பிரார்த்தனை பண்ண இல்லையா. அதனால தான் பொதுவாக நம்ம பசிக்கிறவர்களுக்கு அன்னமிடுதல்ங்கிறது பெரிய தானம், ரொம்ப அழகான தியானம். அதை விட ஒருபடி மேலே ஒருத்தருக்கு சமைக்க கற்றுக் கொடுத்து சமையலுக்கு தேவையான எல்லா பதார்த்தமும் கொடுத்துட்டா இனிமேல் அவரே சமைச்சு வேணுங்கிற போது சாப்பிட்டு பாருங்கள், ஒருபடி மேலே இல்லையா. இன்னொருத்தருக்கு பசியே இல்லாமல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய அனுகிரகம். அந்த மாதிரி சமூகத்தில் வரக்கூடிய ஒரு சேவைகளை செய்யறதுங்கிறது ரொம்ப அவசியம்.
ஆனால் மகான்கள்லாம் ஒரு படி மேலே போய் 2 படி மேலே போய் இனிமே இன்னொரு பிறப்புன்னு வந்து அதற்காக நீ சாப்பிடணுங்கிறதுக்காக பசியை உண்டாக்கி தாகத்தை உண்டாக்கி ஏன் இவ்வளோ கஷ்டம், இனிமேல் உனக்கு ஞானத்தை கொடுத்துட்டோன்னா பசி பசிக்காது, தாகமாக இருக்காது, உன் மனசில் உளைச்சல் இருக்காது, இறுக்கம் இருக்காதுன்னு நமக்கு ஒரு ஞானன்ற ஒரு தியானத்தை கொடுக்கறது தான் அவர்களுடைய ஒரு பெரிய காரியம். அந்த ஞானம் வரணும்னா சுலபமான வழி அவர்கள் காட்டுவது என்னன்னா நாமம். அந்த நாமத்தோட தானம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப உன்னதமான தியானம். அதுக்கு தான் வித்யா தானம்னு பேர், ஞான தானம்னு பேர். அதைத்தான் நாமத்வாரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கிராமமாக போய் பண்ணுறோம். பொதுவாக உயர்ந்த விஷயத்தோட பெருமை சமூகத்துக்கு புரியாது இல்லையா, சாதாரணமான விஷய பெருமை புரியும், அது பண்ணுறதே பெரிய விஷயந்தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உயர்ந்த அடிமட்டத்தில் போய் அடித்தளத்தில் போய் அந்த வேருக்கு தண்ணீர் ஊற்றுற மாதிரியான ஒரு காரியம் பண்ணால் நம்மளை மாதிரி சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தான் அது புரியும். நாம பிரச்சாரங்கிறது உயர்ந்த சமூக சேவை. அது எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு நம்மளால் கூட நினச்சி பார்க்க முடியாது. அது ஒரு நாட்டையே மாற்றிடும், அது ஒரு சமூகத்தையே மாற்றிடும், அது ஒரு ஆளையே மாற்றிடும். அப்படிப்பட்ட ஒரு நாம தானம் தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீர்கள். கிராமமாக போய் அந்த நாமம் தானம் தான் இங்கே வந்து பண்ணுறீர்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹரே ராமாவும் இங்கே நம்ம நாம பிக்ஷா கேந்திரான்னு தானே சொல்கிறோம். அந்த ஒரு நாமமும் இங்கே போய் நம்ம கிருஷ்ணன்கிட்டேருந்து உங்களுக்கு அருளாக 1000 மடங்கு பிரதிபலிக்கிறது. ஹூஸ்டனில் ஒரு நாமத்வார் இருக்குது, டெக்ஸஸ்ன்னு ஒரு மாகாணம் இருக்குது அமெரிக்காவில். அந்த நாமத்வாரை திறக்கும்போது குருநாதர் ஒரு அனுகிரக பாஷணம் பண்ணி அனுப்பிச்சார். ஒரு உரை, ஒரு அருளுரை கொடுத்தார். அதில் அழகாக ஒரு விஷயம் சொன்னார். நான் ஏன் உங்களுக்கு இந்த கிருஷ்ணனை அனுப்பினேன் அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாமமும் அந்த கிருஷ்ணன்கிட்ட போய் அது கோட்டி மடங்கு உங்களுக்கு பலனாக திரும்பி வந்து அது உங்களை வந்து காப்பாற்றுங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு ராதாகிருஷ்ணர் அங்கே அனுப்பி வச்சேன் அப்படின்னார். அதனால நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாமத்துக்கும் பலன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் என்னால் வந்து நாமம் சொல்ல முடியும்னா அது போகிறோம். ஒரு முறை தான் நாமம் சொல்ல முடியும்னா அந்த அளவுக்கு பலன் உண்டு. ஒருத்தர் நல்ல பசியாக இருக்கும் பொழுது, அப்பா என்கிட்ட 1 கிலோ சாப்பாடு இல்லை, நான் 2 கரண்டி சாப்பாடு தான் வச்சுருக்கேன்னா அந்த 2 கரண்டி சாப்பிட்ட அளவுக்கு பசி தீர்றதா இல்லையா, அந்த 2 கரண்டி சாப்பிட்ட அளவுக்கு ருச்சி தெரியறதா இல்லையா, அந்த 2 கரண்டி சாப்பிட்ட அளவுக்கு சக்தி வருதா இல்லையா. அப்படி நீங்கள் ஒரு வாட்டி நாம சொன்னாலும் ஒரு அடி எடுத்து வச்சுட்டீர்கள். நம்மளுடைய வாழ்க்கையுடைய குறுக்கோள்லையோ இல்லைனா ஆனந்தத்துக்கோ இல்லைனா நம்ம கவலைகள்லாம் போகக்கூடிய அந்த இலக்குலேயோ ஒரு அடி எடுத்து வச்சாச்சு. 2 வாட்டி சொன்னீங்கன்னா 2 அடி வச்சாச்சு. ஏதோ அத்தனை சொன்னாதான் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம். அவ்வளோக்கு அவ்வளோ லாபம்னா என்ன, நம்ம சொன்னதை விட பல மடங்கு தான் லாபம். பட் சொன்ன அளவுக்கு நிச்சயமாக நமக்கு ஒரு லாபம் வருங்கிறதுனால நாம் ஒரு முறை சொல்கிறதுக்கு தான் டைம் இருந்தால் கூட வாங்க, உள்ளே வாங்க, ஒரு வாட்டி சொல்லிட்டு போங்களேன், என்ன இருக்குது இல்லையா. ஏதாவது இந்த பக்கம் போகும் பொழுது இங்கே உள்ளே வந்தால் 1/2 hour சொல்லணும் போலன்னு நினைக்க வேண்டாம். இங்கே உள்ளே வாருங்கள், ஒரு வாட்டி நாம் சொல்லிட்டு போங்களேன். இந்த ட்ரெயினுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை தாண்டி தானே போகணும், அதுக்கு தான் இங்கே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே வரும்பொழுது 2 வாட்டி நாம சொல்லிட்டு போங்களேன், ட்ரெயின் ஏறுங்களேன், கூடையே காப்பாற்றுவான், வழித்துணையாக இருப்பான் பகவான் இல்லையா. அதனால தான் இந்த நாமத்வார் பிரார்த்தனை நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமா. நாம சங்கீர்த்தனம் நல்லா நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். மனதில் நம்ம குருவையோ இல்லைனா கண்ணனையோ இல்லைனா ராதை கண்ணன் 2 பேரையும் சேர்த்தோ உங்கள் இஷ்டம், உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ எப்படி நினைக்கணும்னா, நம்ம நாம சொல்கிறத பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறான். கண்ணு நிறைய கிருப்பையை தேக்கி பிரசன்ன வதனம் தியாயேத். அந்த கண்ணு நிறையா இருக்கிறோடைய கிருப்பையில் நம்மளை குளிப்பாட்டுறான். அழகாக பிரேமை என்னும் அறிவிலே என்னையும் நீராட்டிடுவாய் நீயே அப்படின்றாருன்னா, அந்த மாதிரி பகவான் தன் அன்புனாகிய அந்த நீரூற்றுனால நம்மளை நினைக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சிட்டு நாமா சொல்லுங்கள். என் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் பகவான் கரைக்கிறான், என் மனசில் இருக்கக்கூடிய அனாவசியமான அழுக்கெல்லாம் பகவான் போக்குறான். எப்படி போக்குறான்? கண்ணாகிய அந்த ஒரு கிருபை கட்டாட்சத்தினாலேயே. ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய அழுக்குங்கிறது இருட்டு மாதிரி, இருட்டை போட்டு தேய்ச்சா போக்கணும். ஒரு சின்ன டார்ச் அடித்தா இருட்டு போயிடுவோனோ. நம்ம தான் அழுக்குன்னா ஏதோ தேய்ச்சி எடுக்கிற விஷயம்னு நினைக்கிறோம். பகவானால் அப்படி பார்த்தாலே போகக்கூடிய விஷயந்தான் அது. அறியாமை ஆகிய இருட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால பளிச்சுன்னு இருக்கக்கூடிய பகவான், மரகத மேனியாக இருக்கக்கூடிய பகவான், அந்த ஒரு நீல டால் அடிக்கிறான் இல்லையா பகவான், பாருங்கள் நீளமாக இருக்கானா, அந்த நீல டால்னா என்ன அர்த்தம், அந்த ஒளியில் என் மனசோட இருட்டெல்லாம் போக்குறான், என் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போக்குறான், கவலையெல்லாம் போக்குறான், என்னை ஆனந்தமயமாக ஆக்குறான். இந்த மாதிரி பிரசன்ன வதனம் தியாயேத், இதுக்கு தான் தியானம்னு பேர். இதை நீங்கள் நாம சொல்லிண்டே மனசால நினைங்கள்.
யாரெல்லாம் குரு மேலே நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கோ அவர்கள் குருவை தியானம் பண்ணுங்கள். யாருக்கு தெய்வத்து மேலே நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கோ தெய்வத்தை தியானம் பண்ணுங்கள். உண்மையில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ, இதெல்லாம் வேற கிடையாது. ஏதோ நமக்கு பிடிச்ச ரூபத்தை பிடிச்சின்னு இருக்குமே தவிர உண்மையில் எல்லாம் ஒரே உரு தான். குருவோ இல்லைனா ஹரியோ ரெண்டும் வேற கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ரூபத்தில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதனால தான் இதெல்லாம் இங்கே ரூபத்தோடு இருக்கான். அழகான மனமான ஒரு மாலையோடு நிற்கிறான் பகவான். அது மனசில் அழகாக நாமா சொல்லும்போது அப்படி கண்ணை மூடிண்டே சொல்லலாம். இந்த நாமா சொல்லும்பொழுது பகவான் என்னை கருணையாக பார்க்குறான், என் குருநாதர் என்னை கருணையாக பார்க்குறார். அந்த ஒரு கருணையினாலேயே மனசில் இருக்கக்கூடிய கவலையை போக்குறார். அந்த கருணையினாலேயே மனசில் இருக்கக்கூடிய அழுக்க போக்குறார். என் மனசில் இருக்கக்கூடிய கோபத்தை போக்குறார், தாபத்தை போக்குறார், பொறாமையை போக்குறார், அனாவசியமான சிந்தனைகளை போக்குறார். இது சத்தியம். இதை நம்ம நினச்சி பண்ண சீக்கிரம் சரியாயிடும். நமக்கு பண்ணலாமா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதானு இந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுக்கான பிரார்த்தனை பண்ணுன்னா அதுக்கு தனியாக டைம் தரேன் உங்களுக்கு. முதல்ல அடிப்படையில் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும், மனசு தெளிவாக இருக்கணும், மனசு நல்ல திடமாக இருக்கணும் இல்லையா? ஸ்டேபிள், ஸ்ட்ராங், கிளியர் அந்த மனசு. அதுக்கப்புறம் நமக்கு வெளி உலகத்தில் வேண்டிய பிரார்த்தனையை தனியாக பண்ணலாமா? கரெக்டாக 16 முறை தான் பண்ண போகிறோம். நல்ல மனசு ஈடுபாடோடு பண்ணுவோம். சத்குரு மகாராஜ் கி. மனசில் நம்ம குருநாதரையோ கிருஷ்ணரையோ கொண்டு வந்தீங்களா? மனசில் நிற்கிறார், நம்மளை நோக்கி நிற்கிறாதா பாருங்க. அவருடைய முதுகை பார்த்துலாம் நம்ம தியானம் பண்ணக்கூடாது. அவர் நம்மளை நோக்கி இருக்கிறார்கள். அவர் அழகான முக மண்டலம், அதில் அப்படியே கண்களில் அப்படி கருணை இருக்குது. நம்மளை பார்த்து புன்முறுவலோட நமக்கு அனுகிரகம் பண்ண காத்துன்னு இருக்கார். நம்ம நாமா சொல்ல அவர் ஆனந்தமாக நம்மளை பார்க்குறார். அவருடைய பார்வையே நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்க போக்குறது. அவருடைய பார்வையே நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை நீக்கிறது. அவருடைய பார்வையே நம்ம மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை களைகிறது அப்படின்ற ஒரு பாவம். இதுதான் மதம், இதுதான் உண்மையான சக்தி. நமக்கு மனோபலம்னா இதுதான். நாமத்தோடு சொல்லும்பொழுது அது ஆத்ம பலமாக மாறுறது. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். நான் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள். முழு நாமத்தை சொல்ல போகிறேன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे,
सद्गुरु महाराज की